தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் பெருக பண்ணுவாராக. ஒரு விசை கூட நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 8வது மாதத்திலும் 17 நாட்கள் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் உங்களை என்னை காத்து இந்த 18வது நாளை காண செய்த நல்ல தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நல்லவர். அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், நமக்காக எழும்பி கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக எழும்பி அற்புதங்களை செய்தாரே, அமைதல் உண்டாக்கினாரே, அந்த நல்ல தேவனை எப்போது நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்தரிப்போம். இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும், உடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நாம் எப்பொழுதும் தியானிக்கிற வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்புவோம். 12ஆம் சங்கீதத்தின் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை என்னையும் சுகமாயிருக்க பண்ண தேவன் ஆசையா இருக்கிறார். நீங்கள் நானும் சுகித்திருப்பதிலே தேவன் வாஞ்சையா இருக்கிறார். என் ஜனம் சுகித்திருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். சபையே, நீங்கள் நானும் கர்த்தராலே சுகமாயிருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கைகளை உயர்த்தி, நான் என் கர்த்தராலே சுகமாயிருப்பேன், நான் கர்த்தராலே சுகித்திருப்பேன், நான் கர்த்தராலே மேன்மையாயிருப்பேன் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். பாட்டுக்காரன் சொல்லுகிறான், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடை இல்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. கர்த்தர் உங்களை என்னை தேசத்தில் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வைப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கடந்த வாரம் கர்த்தர் எழும்பினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து கேட்டோம். அமைதல் உண்டாகும், நீங்கள் நானும் கேட்கிறவைகளை கொடுப்பார், மனதுருகும்படி நமக்கு எழும்புவார், சத்துருக்களை நியாயந்திருக்கும்படி கர்த்தர் எழும்புவார். அவரை எழுப்புகிற ஒரு ஜெபாவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்காக கிரியை செய்கிற வைக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, அப்படியானால் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் சீறுகிற சில வல்லமைகள் இருக்கிறது. அந்த வல்லமைகளுக்கு நம்மை கர்த்தர் விலக்கி காப்பாரா? கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீறுகிற வல்லமைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். சீறுகிற வல்லமைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மேல் சீறுகிற, நம்மை எதிர்க்கிற, நம்மை விரோதமாய் நிற்கிற, நம்மை நஷ்டப்படுத்தும்படி நம்மை அமிழ்த்து போட எத்தனிக்கிற சில சீறுகிற வல்லமைகளை வேதத்திலே நமக்கு தியானிக்கலாம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது 1 Samuel chapter 25 verse 14, அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானனுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். நாபால் என்றால் foolishness, the spirit of foolishness, முட்டாள்தனமான மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பெரிய ஆட்டு மந்தையை உடையவன், கர்மேலிலே ஜீவிக்கிறவன், மாகாணிலே குடியிருக்கிற மனுஷன். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அவன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மைக்கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் திராகிதம் பண்ணுகிறவனுமாயிருந்தான். இவன் காலேபுடைய சந்ததியை சேர்ந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதும் அவன் ஆட்களும் இவனை சுற்றிலும், இவனுக்கு உண்டானவைகளை சுற்றிலும் மதில் போல் இருந்தார்களாம். இந்த நாபாலின் வேலைக்காரன் சொல்லுகிற சாட்சியை 16ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவரிடத்திருந்த நாளெல்லாம் அவர் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலாயிருந்தார்கள். இந்த நாபாலுக்கும் நாபாலுடையவைகளுக்கும் நாபாலுடைய வேலைக்காரருக்கும் தாவீதும் அவனுடைய வேலைக்காரரும் மதில் போல ஜீவித்தார்கள். இப்பொழுது தாவீதுனுடைய மனுஷருக்கு பசி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே தான் இந்த 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, 10 வாலிபரை அழைப்பித்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி சுகை செய்தி விசாரித்து அவரை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உடைய வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உடைய மேய்ப்பர்கள் உங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் அவருடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய கைக்கு உதவுறத தாவீதுக்கும் அவனுடைய வேலைக்காரருக்கும் வாலிபருக்கும் கொடுக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லியிருக்கலாம், முடியாது, கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்கள். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்று பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரின் நாட்களில் அநேகர் உண்டு. என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடு மைக்கத்தலுக்காக நான் அடிப்பித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ? தாவீதை தெரியாதா? தாவீது யார்? Who is David? Who is Jesse? அதுல எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை, இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ. இவன் யார்? எந்த ஊருக்காரன்? எனக்கு தெரியாது. இதெல்லாம் போய் தாவீதினுடைய வாலிபர்கள் தாவீதிடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த மனுஷன் அவர்கள் பேரில் சீறுகிறான், சீறி எழும்புகிறான். சீற்றம் ஏன் வருகிறது? உண்மையான செய்தி தெரியாது. அவன் சொன்ன 3 குற்றச்சாட்டுகள். தாவீது என்பவன் யார்? ஈசாய் என்பவன் யார்? ஈசாய் அந்த பெத்லெகேமிலே ஒரு மூத்த மனுஷன், சீனியர் சிட்டிசன்.
ஈசாயை தெரியாதவர்கள் இல்லை. தாவீதை இவனுக்கு தெரியாதா? இந்த தாவீது இல்லாவிட்டால் இஸ்ரவேலர் பெலிஸ்தருடைய கையில மடிந்து போயிருப்பார்கள். கோலியாத்தை ஜெயித்தவன், ஸ்திரீகள் பாடினவர்கள், ஸ்திரீகளாலே பாடப்பட்டவன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று தாவீதை முறைமுறையாய் பாடினார்கள். இதை தாவீதை நாபாலுக்கு தெரியாதா? இன்ன இடத்தான் என்று தெரியாது என்று சொல்லுகிறான். தாவீது தெரியாதா? ராஜாவின் மருமகன் என்று தெரியாதா? ராஜாவின் யுத்தங்களை செய்கிறவன் என்று தெரியாதா? இன்னொரு வார்த்தை சொன்னான், தன் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் அநேகர் உண்டு. தாவீது சவுலை விட்டு ஓடி வந்தவனை போல இவன் சொல்லுகிறான், ஜீவன் தப்ப ஓடி வந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் இப்படி நாபாலை போல துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள். தனக்கு தெரியாதோ என்னவோ தெரியாது, ஆனாலும் உண்மைக்கு புறம்பாய் பேசுகிறவர்கள். இப்படிப்பட்ட வல்லமை உடையவர்கள் சீறுகிற மனுஷராய் மாறுவார்கள். நான் பயத்தோடு நடுக்கத்தோடு பிரசங்கிக்கிறேன். உண்மை என்னதென்று தெரியாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மை என்னதென்று தெரியாமல், சத்தியம் என்னதென்று தெரியாமல் வாய்க்கு வந்தது போல தாவீதை சவுலை தன் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரன், இன்ன இடத்தான் என்று தெரியாதவன் தாவீது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வியின் மேல் கேள்வி கேட்கிறான். முட்டாள். நாபால் என்றால் முட்டாள் என்று அர்த்தம். ஆம், உன்னுடைய பேதமையான சுபாவத்திலே, நன்றி அறிவில்லாத சுபாவத்திலே நாம் உண்மைக்கு புறம்பாய் பேசுகிறவர்களானால் நாபாலின் ஆவியுடையவர்களா இருப்போம். இந்த நாபாலின் ஆவி நம்முடைய உண்மையுள்ளவர்களை பார்க்கும்போது சீரத் தோன்றும். உண்மையாயிருக்கிறவர்களை பார்த்து சீறுகிற மனுஷராய் மாறத் தோன்றும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இந்த சீறுகிற சுபாவம், சத்தியத்துக்கு புறம்பாய் பேசுகிற சுபாவம், சத்தியத்தை மறைக்கிற சுபாவம், இன்ன இடத்தான் என்று தெரியாத மனுஷன் என்று சொல்லுகிறான். எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் என்று சொல்லுகிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நாபாலின் ஆவியை உடையவர்களா இருக்கிறோமா? பயப்படுவோம். சீறுகிற வல்லமைகளுக்கு அவனை காப்பேன். சீறுகிற வல்லமைகளுக்கு அவனை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உண்மை தெரியாத ஜனங்கள் உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் சொந்தத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம். காரியம் என்னதென்றே விளங்காத ஜனங்கள் பொய்யான காரியங்களை உனக்கு சொல்லலாம், உன்மேல் சீரலாம், பற்கடிக்கலாம். பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், சீறுகிறவர்களுக்கு காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். நாபாலின் வல்லமைகள் சீறுகிறதோ, நாபாலின் வல்லமைகள் சீறுகிறதோ. மகனே, மகளே, நீ பயப்பட வேண்டாம். சகோதரா, சகோதரியே, நீ பயப்பட வேண்டாம். உன்னை கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை வேலி அடைப்பார். சீர்கிறவர்களுக்கு உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, இரண்டாவது ஒரு சீறுகிற வல்லமை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது, கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலனும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எளியவனுக்கு திடனும். இவ்வளவு நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை காக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். உன்னை காக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த தேவனுக்குள்ளே நாம் கலிகூர்வமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் 3 வாசிக்கிறேன். பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்
நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கர்த்தர் உனக்கு நிழலாயிருக்கிறார், ஏழைக்கு பலனாயிருக்கிறார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாயிருக்கிறார். கர்த்தரை ருசிப்போமாக. உம்மேல கொடூரமானவருடைய சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கிறதா? இந்த பெருவெள்ளத்தை போல வருகிறவன் யார்? அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். சத்துரு எப்படி வருகிறானாம்? வெள்ளம் போல வருகிறான். 59ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடூரமான மனுஷருடைய சீரல்கள் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல உனக்கு விரோதமாய் வருகிறதா? துன்மார்க்கன் உனக்கு விரோதமாய் எழும்புகிறானா? 27ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார். 11ஆம் 12ஆம் வசனத்திலே படிக்கும்போது ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்களாம்? சீறுகிறார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கிறவர்கள், ஆக்கிப்பயர்ஸ். உனக்கு உண்டானதை ஆக்கிரமித்துக் கொள்ள, உனக்குரியவைகளை எடுத்துக்கொள்ள அவன் சீறி வருவான். உனக்கு உன்னுடைய கிருபையை எடுத்துக்கொள்ள, நீ பெற்ற அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ள சத்துரு சீறி வருவான், வெள்ளம் போல வருவான். வயநாடு நிலச்சரிவை கேட்டிருக்கிறோமே, ஆறு போல வெள்ளம் ஓடி வந்தது, மணல் அப்படியே குவியல் குவியலாய் மலை கரைந்து ஓடி வந்தது. இதுபோல உன்னை அழிக்கும்படியாய், ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயரமான மலை தாழ்விடத்தெல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டது. மண் தேசத்தை மூடிவிட்டது. ஜனங்கள் உயிரோடு புதைந்து போய்விட்டார்கள். இதுபோல மீட்பார் இல்லாமல் புதைந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, உனக்கு விரோதமாய் சத்துரு ஓடி வருகிறானா? இவ்விதமாய் வருகிறானா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் என்னை செவையான பாதையில நடத்தும். துஷ்டருடைய இஷ்டத்திற்கு, சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறேன், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். உனக்கு விரோதமாய் உன்னை ஆக்கிரமிக்கிறவர்கள் எழும்பி வரும்போது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் இப்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சீறி வருகிற வல்லமைகள் என்னை மேற்கொள்ளாது. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஆக்கிரமிக்கிறவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சீர்களாம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று விசுவாசிக்கிறேன். என் இருதயமை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இதை நீங்களும் நானும் செய்வோமானால், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், கொடுமையான மனுஷருடைய சீரல் பெருவெள்ளத்தை போல உன் மதில்களை, ரட்சிப்பாகிய மதிலை மோதி அடித்தாலும், ஏழைகளின் பலனாய், எளியவரின் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்க நிழலாயிருக்கிற கர்த்தர் உன்னை என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். ஏழைகளின் பலனே,
எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயில் இனிலே குளிர் நிலவே, கடும் வெயில் இனிலே குளிர் நிலவே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், நடுமாறும் போது தாங்கி அணைக்கிறவர் நீதான் என் தேவன் என்று நம்புவோம். உன்னை என்னை தாங்க வல்லவராய் இருக்கிறார், உன்னை என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கொடூரமானவருடைய சீரல் மாத்திரமல்ல, நாபால் மாத்திரமல்ல. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பாபிலோன் ராஜாவை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 26வது வசனம். ஜெரமியா 46:26. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பிராண வாங்க தேடுகிறவர்கள் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்ப்பத்தை போல சீருவார்கள். மன்னிக்கணும், 22ஆம் வசனம், 46:22. அவன் பாம்பை போல் சீறி வருவான், இராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடாரிகளோடு அதன் மேல் வருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வசனம், 46:13. எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனிடத்தில் கர்த்தர் சொன்னார். வசனம், அவன் எப்படி வருவானாம்? பாம்பை போல சீறி வருவான், பாம்பை போல சீறி வருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, பாம்பை போல பாபிலோன் ராஜா வருவான். உனக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி கிரியை செய்யலாம். பயப்பட வேண்டாம். ராஜாக்களை போன்ற சீறி வரலாம். கிராமங்கள் எப்படி சொல்லுவாங்க, பாம்பு சீறுதுனாலே அர்த்தம் என்னன்னா சீக்கிரம் சாக போகுதுன்னு. உனக்கு விரோதமாய் சீர்கிற வல்லமை குறித்து கலங்காதே. அவன் மேல் ஜெயம் எடுக்க போகிறோம், ஜெயம் எடுக்க போகிறோம். நாபால், நன்றி அறிவில்லாத ஜனம் சீருவார்கள். கொடூரமானவருடைய சீரல் உனக்கு மோதி அடிக்கல. கர்த்தர் உனக்கு பலனாய் திடனாய் அரணாயிருந்து நடத்துவார். துன்மார்க்கர் உனக்கு விரோதமாய் சீரலாம், எல்லா வல்லமைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். கடைசியாக அப்போஸ்தலர் 9:1 நாம் படிக்கும்போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 9:1, சவுல் என்கிறவனை குறித்து படிக்கிறோம். அவன் சீறினான், சீறி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேம் கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலைகளுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கிறிஸ்துவுக்கு விரோதமாய், ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய், தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீறி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தேவனுடைய சித்தத்தை அறியாததினாலே மாம்ச வைராக்கியம் கொண்டு சீறுகிறான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத சவுல். ஆனால் இவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை பேசுகிறார்களே, தான் கொண்டிருந்த மார்க்க வைராக்கியம். இன்னும் சொல்ல போனால் உண்மையான தேவனை அவன் அறியாததினாலே சீறி வந்தான். அதனால்தான் சீறி வந்த மனுஷனை பார்த்து கேட்டார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீர் யார் ஆண்டவரே? சவுல் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதே சவுல் தான் நான்
அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறான், 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. ஒரு காலத்திலே யார் என்று கேட்டவன் இயேசுவோடு நெருங்கி வந்தான். இப்ப அவன் சொல்லுகிறான், I know whom I believe. நான் விசுவாசித்துக்கு யார் எனக்கு தெரியும். பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய், உன்னுடைய வல்லமைக்கு விரோதமாய் சீறுகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் சத்துருக்களை மித்துருவாய் மாற்றுகிறவர், சத்துருக்களை எல்லாம் மித்துருவாய் மாற்றுகிறவர் உனக்கு எனக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சீறுகிறவனுக்கு விலக்கி காத்து என்று சொல்லுகிறார். எல்லா வல்லமைகளுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கமுள்ள கரத்திலே அடியார்களை தாழ்த்துகிறோம். தேவ தயவும் தேவ கிருபையும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இந்த 17 நாட்கள் எங்களை காத்து 18வது நாளை தந்திரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளோடு எங்களை பேசி சீறுகிற வல்லமைக்கு எங்களை விலக்கி காக்கிற அன்புக்காக ஸ்தோத்திர சுவாமி. கிருபை நன்மை எங்களை தொடரட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.